வீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என் தளர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி அவருடைய பிரதான விருப்பத்தின்படி விதுர நீதியின் சில சுவையான பகுதிகளை உங்கள் முன்பு வைக்க இருக்கிறேன். விதுர நீதினா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதுரர் யார்? விதுரர் சொன்ன நீதி விதுர நீதி. விதுரர் யார் அப்படின்னா வியாச பாரதத்தில் இது காணப்படுகிறது. அதாவது வியாசர் தன்னுடைய சகோதரர்கள் இறந்த பிறகு அவருடைய மனைவிகள் மூலமாக வம்ச விருத்திக்காக அனுகிரகம் பண்ணுகிறார். அப்படி செய்தபோது திருதராஷ்டிரன் என்று மூத்தவனும் பாண்டு என்று அடுத்தவனும் பிறக்கிறார்கள். மூன்றாவதாக அங்கு அரண்மனையிலே அந்தப்புறத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற தாசிப்பெண், நான்காம் வருணத்தவள், அவள் மூலமாக அவர் படைத்த ஒரு மகன்தான் விதுரன். அந்த விதுரன் பிறப்பாலே ஜாதியாலே உயர்ந்தவராக கருதப்பட முடியவில்லை என்றாலும் பெரிய ஞானியாக இருந்தார். அவர் திருதராஷ்டிரனுடைய தவறுகளை கண்டித்து உபதேசம் பண்ணின போது சொன்ன வார்த்தைகள் தான் விதுர நீதி. ஜாதிக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு அவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அந்த விதுரர் யமனுடைய அம்சமாக பிறந்தவர் என்று ஒரு கதை. மாண்டவியர் என்று ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது சில கொள்ளைக்காரர்கள் தாங்கள் கொள்ளையடித்த பணப்பையை அவர் அருகில் போட்டுவிட்டு தங்களை துரத்தி கொண்டு வந்த சேவகர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடிவிட்டார்கள். வந்த சேவகர்கள் பணப்பையை பார்த்து இவர்தான் அந்த திருட்டில் சம்பந்தப்பட்டவர் என்று மன்னனிடம் கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். மன்னன் இவரை கழுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டான். இவர் கழுவில் ஏற்றப்பட்டார். ஒன்றும் பதில் பேசவில்லை. ஆனால் இவருடைய தபோமகிமையினாலே இவருடைய உடலை விட்டு உயிர் பிரியவில்லை. பல நாள் அந்த கழுவிலே இருந்தும் கூட அவர் உயிர் பிரியவில்லை. மன்னன் அதை கேள்விப்பட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரை கழுவை விட்டு இறக்கினான். அப்போ அந்த கழுவில் இருந்த ஒரு ஆணியானது அவர் மார்பு பக்கம் வெளியே துருத்தி கொண்டிருந்தது. அந்த ஆணியை எடுக்க வேண்டாம், அதில் நான் பூக்குடையை மாட்டிக்கொள்கிறேன் பூஜைக்கு என்று அவர் விட்டுவிட்டார். அதனால் அவருக்கு ஆணி மாண்டவியர் என்று பெயர். இந்த ஆணி மாண்டவியர் யமதர்மராஜாவை போய் பார்த்து, நான் என்ன தப்பு பண்ணேங்கிறதுக்காக இந்த மாதிரி என்னை கழுவில் ஏற்றினேன், நிரபராதியாய் நான் இருந்தபோது அபாண்டமாக என் மேலே பழி சுமர்த்தி என்னை கழுவில் ஏற்றிட்டாங்க, நான் என்ன பாவம் பண்ணினேன் நடந்தது என்று கேட்டார். அதுக்கு யமன் சொன்னால், நீ ஒரு சின்ன பையனாக இருந்தபோது, 7-8 வயசு பையனாக இருந்தபோது ஒரு தும்பியினுடைய பின்புறத்தில் ஊசியால் குத்தினாயே, அந்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னார். அப்போ மாண்டவியர் சொன்னார், 7 வயசு பையனுக்கு என்னப்பா தெரியும்? ஒரு 7 வயசு பையனுக்கு எந்த பூச்சியை பார்த்தாலும் பிடிக்கணும் அடிக்கணும்னு தான் தோணும். அவனுக்கு ஜீவகாரண்மை என்னென்னு தெரியுமா? ஆத்மானம் என்னென்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி என்னை இந்த மாதிரி தண்டிச்சிட்டியே. அதனால் நீ ஒரு அடிமை குலத்திலே மனிதனாக பிறந்து துன்பப்படுவாயாகன்னு சாபத்தை போட்டார். அந்த சாபத்தினாலே பிறந்தவர் தான் விதுரர். அதுக்கப்புறம் அவர் இந்த கர்ம தியரியை மாற்றினார். மாண்டவியருக்கு அவ்வளவு தபோபலம் இருந்தது. இனிமேல் 10-12 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் செய்யும் செயல்கள் பாவங்களாக கருதப்பட மாட்டாது, அதுக்கு மேலே செய்கிற செயல்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்ம தியரியை மாற்றிட்டார். இப்போ விதுரர் மகா ஞானியாக இருந்தார். கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது வந்தபோது துரியோதனுடைய அரண்மனையில் தங்கவில்லை, உண்ணவில்லை. விதுரர் வீட்டில் போய் தங்கினார். அதில் துரியோதனுக்கு கோபம்.
என்னை பார்க்க வந்துட்டு என்னுடைய அரண்மனையில் தங்காமல் எனக்கு யாரை பிடிக்காதோ எவன் கீழ் ஜாதிக்காரனோ அவன் வீட்டில் போய் நீ தங்கியிருக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட சண்டைக்கு போனான். ஆனால் விதுரனுடைய ஞானத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் அப்படி செய்தான். விதுரனுக்கு தெரியாத ஞான விஷயம் இல்லை. யமனுடைய அம்சமாக பிறந்தவர் அல்லவா. யமன் யார்? யம தர்மராஜன், தர்மத்தை அறிந்தவன். இந்த திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் செய்த தவறுகளுக்கெல்லாம் தலையசைத்து ஆமோதித்து அவனை கண்டிக்காமல் இருந்தார். அது விதுரனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் திருதராஷ்டிரனை கண்டித்து கொண்டே இருந்தார். அப்படி அவர் சொன்ன சொற்கள் தான் விதுரநீதி என்று ஒரு கம்பைலேஷனாக நமக்கு இன்றைக்கி கிடைக்குது. அது வியாச பாரதத்திலே ஆங்காங்கே சிதறல்களாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தில் இல்லை. இவருடைய பேச்சு எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆதி பருவத்தில் இல்லை, சபாபருவத்தில் தான் ஆரம்பிக்குது. முதன்னு சபாபருவம், வனப்பருவம், விராட பருவம், அதில் தான் நிறையா இவருடைய பேச்சு இருக்குது. அதுபோல் தொகுத்து பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் விதுரநீதி என்று வெளியிட்டார். அவர் சொல்கிற கருத்துக்களை பார்க்குறபோது அவருக்கு தெரியாத தர்மசாஸ்திரமே இல்லை. எல்லா பக்கமும் புகுந்து செல்லம் விளையாடுற மாதிரி விளையாடுறார். ஒரு இடத்துல இந்த உலகத்தை பற்றி அவர் ஒரு உபாக்கியானமாக ஒரு ஊமையாக சொல்கிறாரு. ஒரு மனிதனாக அவன் ஒரு அடர்ந்த காடு, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். அந்த காட்டுக்குள்ளே அதை விட இன்னொரு அடர்ந்த காடு, அங்கே புகுந்து அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய ஒரு கொடியில் தொங்குறான். அவனுடைய 2 கைகளையும் ஒரு அகோரமான ஒரு பெண் கட்டி போட்டாள். அவன் தொங்குகிற இடத்துக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு. அந்த யானை, அந்த கிணற்றை சுற்றி ஒரு யானை, அந்த யானைக்கு 6 முகம் 12 காலம், அதை சுற்றி சுற்றி வருதான். இவனை என்ன செய்யலான்ட்டு இவன் எந்த கொடியிலேருந்து தொங்குகிறானோ அந்த கொடியினுடைய வேரை 2 எலி கடிக்கிறான். ஒன்று கருப்பாக இருக்கான், ஒன்று வெள்ளையாக இருக்கான். இவ்வளவுக்கு மத்தியில் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கிளை, அதில் தேன் கூடு, அதிலிருந்து தேன் ஒழுகுகிறது. அந்த தேனை இவன் தொங்கிக் கொண்டே குடிக்கிறான், ருசிக்கிறான், ரசிக்கிறான். இப்படி ஒரு கதையை சொல்லி இது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. அடர்ந்த காடுன்னு நான் சொன்னது இந்த சம்சாரம், இந்த மாயா பிரபஞ்சம், இந்த உலகம். அதுக்குள்ளே இன்னொரு காடுங்கிறது இந்த உடல். இந்த உடலுக்குள்ளே நிறைய வியாதிகள் இருக்குன்னா அந்த வியாதிகளே துஷ்ட மிருகங்கள் என்று சொல்கிறார். காட்டில் இருக்கிற துஷ்ட மிருகங்கள். ஒரு கோரமான பெண் அவனுடைய கையை கட்டி போடான்னா அவள் முதுமை, கிழத்தனம். கீழே ஒரு பாம்பு இருக்குன்னா அது யமதர்மராஜன் ஆயுசை முழுங்குறான். அவன் தொங்குற கொடி இருக்க கிணத்துல அது வாழ வேண்டும் என்ற ஆசை. உலகத்தில் பிறந்தவங்க எல்லோரும் வாழணும்னு தானே நினைக்கிறாங்க. ஒரு உடம்பெல்லாம் குஷ்டரோகமாக புழுத்து புழுநெளிகிற ஒரு உடம்புடையவன் ஒரு ரோட்டோரமாக படுத்துருக்கான் பிச்சை எடுத்துக்கிட்டு. அப்போ ஒரு லாரி வருது வேகமாக. எங்கே லாரி நம்ம மேலே ஏறிடுமோ அப்படின்னு சொல்லி வேகமாக உருண்டு பிளாட்ஃபார்மில் ஏறிடுறான். எனக்கு வாழ்வு போதும், நான் சாவறேன் அப்படின்னு புலம்பிக்கிடுறான். என் உடம்பெல்லாம் வியாதின்னு. ஒரு லாரி வருதுன்னொடனே டக்குன்னு உயிரை காப்பாற்றுறதுக்கு பிளாட்ஃபார்மில் ஏறிடுறான். அதுதான் உலக இயற்கை. எல்லாருமே வாழத்தான் விரும்புகிறாங்க, யாரும் சாக விரும்பலை. அதுதான் அந்த கொடியான். அந்த கிணத்தை சுற்றி ஒரு யானை வருது. அந்த யானை என்னென்னா, இந்த ஆண்டு 6 முகங்கிறது 6 பருவங்கள், 12 கால்ங்கிறது 12 மாதங்கள். 2 எலி அந்த கொடியை அடிக்குதுன்னு சொல்கிறாரே, ஒரு வெள்ளை எலி, ஒரு கருப்பு எலி. வெள்ளை எலி தான் பகல், கருப்பு எலி தான் ராத்திரி. இரவும் பகலும் மாறி மாறி மனிதனுடைய ஆயுள் குறையுது இல்லையா. அது அந்த மரத்தில் இருந்து ஒழுகிற தேன் உலகியல் இன்பங்கள். இவ்வளவுக்கு மத்தியில் அந்த தேன் மேலே ஆசை இருக்கு அவனுக்கு. இந்த இக்கட்டான நிலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய அருள்தான் முடியும் என்று ஒரு இடத்துல திருதராஷ்டிரனுக்கு விளக்குறார். திருதராஷ்டிரன் எப்படின்னா, விதுரனுடைய போதனையை கேட்கிற போது ஞானம் முகிழ்க்கும். ஆனால் துரியோதனனை பார்த்துட்டா எல்லாம் போயிடும். அவன் சொல்படிலாம் கேட்பான். அந்த மாதிரி ஒரு துஷ்டபுத்தி அவனுக்கு இருந்தது.
இப்போ அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வருது, 100கணக்கில் வருது. அதில் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10-12 நம்ம கவர் பண்ணலாம், அவ்வளோதான் முடியும். அதில் முக்கியமான சுவையான சில பகுதிகள் மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, மனிதன் இரவுக்கு தேவையானதை பகலிலேயே தேடிவிட வேண்டும். மழைக்காலத்துக்கு தேவையான உணவை மீதி 8 மாதத்திலே வெயில் காலத்திலே தேடிவிட வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலேயே சம்பாதிக்க வேண்டும். இறப்புக்கு பின்னால் மறு ஜென்மத்துக்கு வேண்டிய நன்மையை இந்த ஜென்மத்திலேயே தேட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஸ்லோகமாகிவிட்டது. உங்களுக்கு தெரியும், பெரியாழ்வாருடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. என்ன அப்படின்னா, மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் நகர சோதனைக்காக ஊரை சுற்றி வரும்போது ஒரு வீட்டு திண்ணையிலே ஒரு பிராமணன் முக்காடு போட்டு படுத்திருக்கான். இந்த பாண்டிய மன்னனுக்கு இவன் ஒரு திருடன், வேறு ஊரை சேர்ந்தவன், இங்கே பதுங்கியிருக்கிறான் என்று சந்தேகமாகி போச்சு. உடனே அவனை காலால் உதச்சிட்ட, யாரா நீ, எந்திரா, உட்கார்றா, யாரா நீ அப்படின்னு மிரட்டுறான். அவன் ஐயோ நான் பிராமணங்க, நான் காசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் திவ்ய தேசமாக போய்கிட்டு இருக்கிறேன், இங்கே வரும்போது ராத்திரி ஆகி போச்சு, தான் படுத்துருக்கேன் அப்படின்றான். நீ பிராமணனா? பிராமணனா உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியணுமே, எங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த ஸ்லோகத்தை அவன் சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுன்னா இந்த அர்த்தத்தை சொல்கிறான். அப்படியா, சரி பிராமணன் தான், நீ படுத்தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன இந்த ஸ்லோகமானது இந்த பாண்டிய மன்னனுடைய மண்டைக்குள்ளே புகுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இரவுக்கு தேவையானதை பகலில் தேடு, எனக்கு கஜானா ரொம்ப இருக்குது. மழைக்கு தேவையானது 8 மாதம் தேட வேண்டும் என்றால் அதுவும் இந்த தானிய கிடங்குகளில் ரொம்ப இருக்குது. முதுமைக்கு வேண்டியதை இளமையிலே தேட வேண்டும் என்றால் எனக்கு பரம்பரையில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஸோ முதுமையில் நான் கஷ்டப்பட மாட்டேன். ஆனால் சாவுக்கு பின்னாலே வரப்போகிற அடுத்த ஜென்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை இப்போதே தேட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ நான் செத்த பிறகு எங்கே போவேன்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இறைவனை தேட வேண்டும். யார் இறைவன்? சிவனா, விஷ்ணுவா, பிரம்மாவா? 33 கோடி தேவர்கள் சொல்கிறாங்களே என்று அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு அவன் ராஜ்யசபையில் ஒரு தண்டோரா போட்டான். முழுமுதல் கடவுள் யார் என்று ஆதாரபூர்வமாக யார் நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொன் பரிசு என்று ஒரு கம்பிலே ஒரு பை நிறைய 1000 பொண்ணை போட்டு தொங்க விட்டான். பல பேர் வந்தார்கள், அவனுக்கு வேதங்கள் உபனிஷதங்கள் இருந்தெல்லாம் சொன்னாங்க. பட் யார் சொன்னதும் அவனுக்கு எடுபடலை. ஒருத்தன் சிவனுக்கு சாதகமாக பேசுகிறான், ஒருத்தன் பிரம்மாவுக்கு சாதகமாக பேசுகிறான். இவன் சொல்கிற ஆதாரங்களையே அவன் காட்டி விளக்கம் வேறு மாதிரி சொல்கிறான். குழப்பமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணிக்கிட்டு நந்தவன கைங்கரியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் கனவில் பெருமாள் தோன்றி, நீ போய் அந்த 1000 பொண்ணை பரிசாக பெற்றுவா அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்கிட்ட 1000 பொண்ணு வாங்குறதுக்கு என்ன படிப்பு இருக்கா? எனக்கு பூஜை பண்ண தெரியும், அவ்வளோதான். வேதமெல்லாம் நான் படிக்கலை. பகவான் யார் என்று நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன மேற்கோள் நான் காட்டுவேன்? அதுவும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அங்கே போட்டிக்கு வர்றாங்களாமே, நான் போக முடியாது அப்படின்னு. அட நீ போப்பா, போய் அந்த பரிசு வாங்கிட்டு வாடா அப்படின்னா, இந்தா என்கிட்ட பூ பறிக்கிற மூங்கி கம்பு இருக்குது, இந்த கம்பை வச்சு போய் அந்த 1000 பொண்ணு உள்ள பையை வெக்குன்னு அறுத்து ஓடி வரட்டுமா? விட்டுருவாங்களா என்ன? சும்மா போட்டு மொத்துன்னு மொத்தி போடுவாங்க அந்த சேவகர்கள்லாம் சேர்ந்து. என்ன விளையாடுற நீ அப்படின்னு சண்டை போட்டார் பெருமாள்கிட்ட. பெருமாள் சொன்னார், ஓய் ஏன் காணும் மறுவரீர், உங்கள் நாக்கில் நான் பேசுவேன் ஐயா, போய்யா அப்படின்னு அனுப்பிவிட்டார். பெரியாழ்வார் வந்தார், ராஜ்யசபைக்கு வந்தார். அவர் ராஜ்யசபையிலே கால் வைத்த உடனே அவர் முன்பு பெருமாள் பிரத்யட்சமானார். அவருடைய வலது கையிலே சக்கரம், இடது கையில் பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்தினாலே பெரியாழ்வாருடைய நெற்றியிலே ஸ்பர்சம் பண்ணினார். உடனே அவருக்கு சகல வேதங்களும் சாகைகளும் குபு 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 குபுன்னு தோன்றிவிட்டன. உடனே பேச்சு பிரவாகமாக வந்தது. ஒரு பிரவச்சனம் பண்ணினார். ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதல் கடவுள் என்று சொல்லி
அவர் ஸ்தாபித்தார். அவர் சொல்கிறது தான் ரைட்டாக தப்பான்னு மக்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த 1000 பொன் வச்சுருந்த பை இருக்கே, அது ஒரு கம்பில் மாட்டிட்டு இருந்தது இல்லையா, அந்த கம்பு தானே வளைந்து இவர் கடங்களிலே அந்த பை வந்து விழுந்தது. மகாராஜா பார்த்தான், ஆகா இவர் சொல்கிறதான் ரைட்டுன்னு சொல்லி ஒரு யானை மேலே ஏற்றி இவரை கௌரவம் பண்ணினார். ஊர் பார்க்க உலகம் பார்க்க சுற்றி வந்தான். அப்போது கருடாழ்வார் மேலே பெருமாள் தோன்றி இவருக்கு எல்லோரும் பார்க்க காட்சி கொடுத்தார். அப்போ இவருக்கு வருத்தம், எனக்கு காட்சி கொடுத்தா பரவாயில்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் உன்னை பார்க்குறாங்களே, இதெல்லாம் கொல்லிக்கண்ணெல்லாம் இருக்குமே, கண்ணு பற்றுமே என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று திருஷ்டி கழித்தார். அப்போ இவ்வளவு கதை இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது. விதுர நீதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அதனால் அவர் சொன்ன பல 100 உபதேசங்களில் இது ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கிறது. அடுத்து சொல்கிறார், அடைய முடியாததை விரும்பாதே, தொலைந்து போனதை எண்ணி துயரப்படாதே. இந்த ரெண்டும் ஒரு சென்டென்ஸில் இருக்குது. அடைய முடியாததை விரும்பாதே. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஆயுசு என்றைக்கு முடியும்னு எனக்கே தெரியாது. நான் தேவலோகத்து ஊர்வசி ரொம்பையெல்லாம் எனக்கு மனைவிகளாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இது என்ன மடத்தனம்? என்னால் முடியுமா? அவங்க தான் சேருவாங்களா? இது அடைய முடியாத விஷயம். இந்த ஆசையே தப்பு இல்லையா? அதனால் ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் ரீச் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது 5 வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கும்னா பரவாயில்ல. கிடைக்கவே முடியாததுக்கு ஆசைப்பட்டு ஏன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறார். இப்போ மறைமுகமாக என்ன சொல்கிறார், நீ பாண்டவர்களை ஜெயிச்சு துரியோதனனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவ்வளவு ராஜ்யமாக அவனுக்குன்னு ஆக்கிடலாம்னு நினைக்கிற. கிருஷ்ணன் அந்த பக்கம் இருக்க வரைக்கும் அது நடக்காது, தெரியுதா? தர்மம் யார் பக்கம் இருக்குது? உனக்கு வயசாகிடுச்சே தவிர அறிவில்லையா? கண்ணு தான் குருன்னா புத்தியும் குருளாக இருக்கே உனக்கு என்று கண்டிக்கிறார். தொலைந்ததை எண்ணி துயரப்படாதே. அதாவது ஒன்று இழந்துட்டோம், ஒரு பொருள் காணாமல் போச்சு, அதையே நினச்சி கவலைப்படுறதுனா அது வரப்போகிறது இல்லை. சிந்திய பாலை பற்றி கவலைப்படாதேன்மா இங்கிலீஷில். டோன்ட் ஷெட் டியர்ஸ் ஓவர் ஸ்பில்டு மில்க் அப்படின்னு. கொட்டிடுச்சா ரைட்டு, நமக்கு அமைப்பு இவ்வளவு தான் அப்படின்னு இந்த தைரியமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வாழத்தக்கதாக இருக்கும். இல்லாட்டி தண்டனை ஆகிடும். எவ்வளவோ பொருளை நம்ம இழக்கிறோம். தலைமுடி தான் இழக்கிறோம், நகத்தையும் தான் இழக்கிறோம், எவ்வளவோ காணாமல் போகுது. பையில் இருக்கிற பணம் காணாமல் போகுது, விரலில் இருக்கிற மோதிரம் காணாமல் போகுது. என்ன செய்கிறது? அதுக்காக அழுது என்ன பண்ண? தொலைந்து போனதை எண்ணி துயரப்படாதே. இது எவ்வளோ அருமையான ஒரு வைரமான ஒரு வாசகம். அடுத்து ஒரு இடத்துல சொல்கிறார், 3 பேர் மூடர்கள் அப்படின்றார். யார் அந்த 3 பேர்னா, முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யாதவன் நம்பர் 1. இந்த சிராத்தம் பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லைங்க. பெரியவங்க செத்து போயிட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு போய் எரிச்சிடுறோம், புதைச்சிடுறோம், அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இட் இஸ் எ பிகினிங், இட் இஸ் நாட் அன் எண்டு. அதுக்கப்புறம் நமக்கு புதுசாக ஒரு கடமை ஆரம்பிக்குது. நாம் இந்த உலகத்தில் இயலாத குழந்தையாக இருந்தபோது நமக்கு ஊட்டி வளர்த்தாங்களே அவங்க, இப்போ அவங்க முடியாத நிலைமையிலே அங்கே யமனுடைய உலகத்துக்கு போகிற பாதையில், இருண்ட பாதையிலே கஷ்டப்படும் போது நாம் சிராத்தம் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாமா? மாதம் மாதம் மாசிக்க சிராத்தம், வருஷா வருஷம் வார்ஷிக சிராத்தம் பண்ணணும். இறந்து போன முன்னோர்களுக்கு பண்ணணும். அவங்க தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க கொடுத்த உடம்பு தானே இது. வாழ்க்கையை வளம் பெற வேண்டும் என்றால் சிராதம் ஒழுங்காக பண்ணணும். அதை செய்யாதவன் முட்டாள், தன் வாழ்வை தானே அழித்து கொள்கிறான் அப்படின்றார் இவர். அடுத்தது, இறைவனை வணங்காதவன் முட்டாள். கடவுள் இல்லைங்கிறது, சாஸ்திரத்தை நம்பாதேங்கிறது, கடவுள் நேருக்கு தெரிகிறாரா, சும்மா கல்லையும் மண்ணையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது, இவன் முட்டாள். ஏனென்றால் இவன் தன் புண்ணியத்தை எல்லாம் வீணாக்கி கொள்கிறான். அடுத்தது, அழைப்பில்லாமல் ஒவ்வொரு இடம் செல்பவன். ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷனே வரல, இவன் போயிட்டான் சாப்பாட்டுக்கு. அங்கே போனால் 4 பேர் கூப்பிட்டு அவனை கேள்வி கேட்குறான், நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு வேண்டியவனா பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவனா, யார் உன்னை அழைச்சான்னு நீ வந்த, நீ யாருன்னே தெரியலையே எங்களை அப்படின்னு சபையில் கேட்டால் அசிங்கம் இல்லையா நமக்கு? அழைப்பு இல்லாமல் போகக்கூடாது. அவங்க உறவினர் கல்யாணமாக இருந்தால் கூட
நம்ம முறைப்படி அவங்க கூப்பிடலைன்னா நம்ம போகக்கூடாது. அப்படி போனது மடத்தனம் என்று உலகியல் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார். அடுத்து உணவை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்குறார். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணின்னு. முதல்ல சாப்பிட்றது ஜீரணமாகி பசி வந்த பிறகு அடுத்து சாப்பிட்றதுன்னு கொள்கை வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு மருந்தே வேணாம்ப்பா, வியாதியே வராது. அருமையான பிரின்சிபிள். அதை ஒட்டி இவர் சொல்கிறார் ஒன்று, எதெல்லாம் சாப்பிட்லான்னா சாப்பிட முடிவது, சாப்பிட தகுந்தது, ஜீரணமாவது, ஜீரணித்த பின் உடம்புக்கு நன்மை செய்வது, இதை தான் சாப்பிட்ணுன்ற. சாப்பிட முடிவதுன்னா சிலதை சாப்பிடவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, சில பேர் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, குடி வேண்டான்னு இருக்கிறவன இதை கொஞ்சம் ஒரு சீப்பு பாருங்கள் இந்த பிராண்டியை அப்படின்னு, அவன் லேசாக வாயில் வச்சுட்டு உரைக்குதியாயோ வேணாயா அளபடினா, இல்லையா கொஞ்சம் குடியா, சும்மா கொஞ்சம் குடி, உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சு பழகணும்ப்பா. ஒரு பார்ட்டிக்கு போகிற அவன் கொடுக்குறான் முடியாதுன்னு சொல்வியா, அப்புறம் எப்படி 4 பெரிய மனுஷனை பழகிக்கிறது, குடியா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறான். அப்போ இவனால் சாப்பிட முடியலை. அது ஏன் சாப்பிட முடியல, இந்த உடம்பு வேணான்னு சொல்லுது, இது நமக்கு தேவையில்லை, இது நல்லது இல்லைன்னு உடம்புக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது, இயல்பாகவே ஒரு உயிர்த்துணரக்கூடிய சக்தி இருக்குது. நம்ம திகட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, அது என்னது, ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா போதும்னு தோணுதில்லை, அது என்னது, ஆண்டவன் கொடுக்குற ஒரு உயிர்த்துணர்வு. அப்போ சாப்பிட முடியாததை ஏன் கட்டாயப்படுத்தி திணிக்கிற, வேண்டாம். சாப்பிட தகுந்தது சிலது சாப்பிடலாம் போல் இருக்கும், ஆனால் அது சாப்பிடக்கூடாது. சில பழங்கள் பார்த்திங்கன்னா காட்டு பக்கம் போக நல்லா சிகப்பாக மஞ்சளாக அழகாக இருக்கும். ஆனால் அந்த காட்டு ஜனங்கள் சொல்லுவாங்க, இது சாப்பிடாதீங்க, விஷம் வாந்தி வரும் அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு விவரம் தெரியாத ஒரு பொருள் சாப்பிட தகுந்தது தானா அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு பொருளை சாப்பிடக்கூடாது. அடுத்தது ஜீரணமாகுது. சிலது ருசியாக இருக்கும், சாப்பிடக்கூடியதாக இருக்கும், ஒத்துக்காது, வயிற்றில் ஜீரணமாகாது. ஜீரணம் ஆகுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஜீரண சக்தி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ விலங்குகள் சிலது இலைகளை சாப்பிடுது, அது இறைச்சியை சாப்பிட்டு அதுக்கு ஜீரணமாகாது. இறைச்சியை சாப்பிட்ற ஒரு பிராணியை இலைகளை சாப்பிட்டு அதுக்கு ஜீரணமாகாது. இறைச்சியை சாப்பிட்ற பிராணியை எலும்புகளை சாப்பிட்டா சிலதுக்கு ஜீரணமாகும், சிலதுக்கு ஜீரணமாகாது. இப்போ சிங்கம் இருக்குது, விலங்குகளின் ராஜா. ஆனால் அது ஒரு மானை அடித்து சாப்பிட்ற போது மானுடைய உடம்புல இருக்க எலும்பெல்லாம் கீழே போட்டுடும், சதையை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் முதல்ல தனக்கு கிடைக்கிற பிராணியை எலும்போடு சேர்த்து முழுங்கிடும். இந்த உலகத்தில் எலும்பை ஜீரணிக்கக்கூடிய ஒரு சில பிராணிகளில் முதலையும் ஒன்று தான் எலும்போடு சாப்பிடக்கூடியது. அப்போது ஜீரணமாகிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சாதாரண துவரம் பருப்பு சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு பேதி போகும். அது அவங்கவுங்க உடம்புடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தனக்கு வைத்தியன் தான். நம்ம உடம்பு என்னங்கிறது நமக்கு ஒரு அனுபவத்தில் தெரியுது இல்லையா, ஒத்துக்காத சாப்பிடக்கூடாது. அடுத்து ஜீரணம் கூட ஆகிடும், ஆனால் உடம்புக்கு நன்மை பயக்குமா? சில பேர் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, ருசியாக இருக்கும், ஜீரணம் ஆகிடும். ஆனால் சாப்பிட்டு முடிச்சு மறுநாள் பார்த்தா முதுகு வாய்வு பிடிச்சிக்கும், இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, குத்துது, குடையுது. அப்போது உண்ட பின் ஜீரணமான பின் நன்மை மட்டுமே பயக்குமா? இதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். இதெல்லாம் சொல்லியிருக்கார் திருதராஷ்டிரனுக்கு விதுரர். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நீதி நூல் படிக்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் அவருடைய புத்தியில் போய் பதியுது. அப்படி பதிஞ்சதை எடுத்து விடும்போது எல்லாம் சேர்ந்து வருது அவருக்கு ஞாபகத்தில். இதையும் சொல்லி வைப்போமே, அவனுக்கு நல்லது தானே, அது இப்போ நமக்கு நல்லதாக இருக்குதே. விதுரர் சொன்னது திருதராஷ்டிரனுக்கு பயன்படலை, திருதராஷ்டிரன் கேட்கலை. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர்மாறாக தான் பண்ணினான். அவன் கடைசி காலத்தில் துரியோதனாதிகளாக செத்து போன பிறகும் விதுரர் கத்துறாரு, நான் ஆரம்பத்துலேருந்து கத்துனனே, கரடியாக கத்துனனே, கேட்டியா? நான் சொன்னதான் நடந்துச்சு. இப்போ உன் மகனில் ஒருத்தனாவது பாக்கியிருக்கிறானா? ஒருத்தனும் கிடையாது. துரியோதனன் பிறந்தப்போ நான் என்ன சொன்னேன்? சகுனங்கள் சரியில்லை, உலக மகா துஷ்டன் பிறந்திருக்கான், இந்த பிள்ளையை தூக்கி போட்டுரு, வேண்டாம், மீதி 100 பிள்ளையை வளர்க்கலாம், அவங்க பொழைச்சிக்குவாங்கன்னே. முடியாது, மூத்தவன் ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு வளர்த்த. என்ன ஆச்சு? அவன் மீதி 100 பிள்ளைகளுக்கு சாகிறதுக்கு வழி வகுத்துட்டான். இன்றைக்கி ஒரு பிள்ளை கூட எனக்கு கிடையாது. காரணம் யாராலும் துரியோதனன்.
ஏதாவது நான் சொன்னது கேட்குறியா, எல்லாம் ஓ இஷ்டப்படி தான் நீ செய்கிற என்று கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருந்தார் விதுரர். கத்தினாரே தவிர அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் நமக்கு பயன்படுது. இன்றைக்கி பகவத்கீதை அர்ஜுனனுக்கு பயன்படவில்லை, நமக்கு பயன்படுகிறது. அதுபோலே அப்புறம் ஒரு கருத்து சொல்கிறார், நல்ல ஆடை அணிந்தவன் சபையை வெல்வான். ஒரு சபைக்கு போகிறீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும். இப்போ காந்தி வந்து இங்கிலாந்துக்கு ஒரு வட்டமேஜ மாநாடுக்கு போனார். சும்மா கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு கட்டிட்டு போனார். அவன் சர்ச்சில் என்ன சொன்னான், அந்த பிச்சைக்கார பையில வெளியே போக சொல்லு முதல்ல அப்படின்னு. ஆஸ்க் தட் half naked fakir to get out of this hall. He does not deserve to be here. பெரிய பெரிய பிரபுக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு இவன் யார் வந்துட்டு ஒரு துண்டை கட்டிட்டு வந்துட்டாங்க, அவனுக்கு இந்த மரியாதை கூட தெரியல அப்படின்னு சொன்னவங்க சர்ச்சில். ஆனால் காந்தி வந்து பிடிவாதமாக இருந்து தன் கொள்கையை சாதித்தார், அது வேறு விஷயம். பொதுவில் மனிதனுடைய வெளி தோற்றத்துக்கு என்று ஒரு மரியாதை உண்டுங்க. ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு சபைக்கு போகிறபோது நல்லா பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணி போகணும், அதிலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஆகவே இது உலகியல் மரியாதை என்று அவர் உரைக்கிறார். அப்புறம் ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க, பெரும்பாலும் பணக்காரர்களுக்கு ஜீரண சக்தி இருக்காது. ஆண்டவன் என்ன பண்ணிடுறான், நிறையா பணத்தை கொடுத்துட்டு வயிற்றில் கோளாறு பண்ணிடுறான். பணம் இருக்கேன்னு அவன் இஷ்டப்படி சாப்பிட முடியாது, எல்லாம் ஜீரணிக்காது. ஒரு ஏழைப்பட்டவன் கைவண்டி இழுக்கிறவன் இருக்கானே, அவன் எதை வேணாலும் சாப்பிடுவான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. பிளாட்ஃபார்மில் சுட்டு விற்கிற ஜாமான் அவன் கழுவாமல் கூட சமைச்சு கொடுப்பான், அதை திம்பான், அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா இருப்பான். பனியில் படுத்து கிடப்பான், சளி பிடிக்காது. வெயிலில் அலைவான், சூடு பிடிக்காது. என்னென்னதையும் சாப்பிடுவான், வயிறு வலிக்காது, அப்படி இருப்பான். ஆனால் அந்த பணக்காரருக்கான ஏசி ரூமில் படுத்திருப்பான், 8 தலைவலி சுற்றி இருக்கும், எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுவான், ஆனால் ஜீரணம் ஆகாது. அதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரு காம்பன்சேஷன். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அதான் விதுரர் சொல்கிறாரு, பெரும்பாலும் பணக்காரர்களுக்கு ஜீரண சக்தி இருக்காது. அங்கே அந்த போகத்தை ஆண்டவன் மைனஸ் பண்ணிடுறான். நான் தான் ஜாடராகினியாக இருந்து உண்பவற்றை ஜீரணிக்கிறேன்னு கீதையில் சொல்கிறான். அப்போது ஒருத்தருக்கு பணம் என்ற போகம் அதிகமாக இருக்கிற போது இதில் கொஞ்சம் குறவு வச்சாதான் அவன் உருப்பிடுவான். அவன் எது வேணாலும் சாப்பிட்லான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு 1 கிலோ மட்டன், 6 கோழி, 15 முட்டைன்னு சாப்பிட்டானா என்ன ஆகும், புத்தி கெட்டு போகும், குணம் கெட்டு போய் மிருகமாக மாறிடுவான். ஏன்னா காசு இருக்குல்ல, அதை வாங்க இதை வாங்க தின்னு அப்படி இறங்கிடுவான். ஈட்டிங் ரேஸ் கூடாது. அதனால் அவன் மீது உள்ள கருணையினாலே பகவான் அப்படி பண்ணுறான். எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்கிற வசதி இருக்கிறவனுக்கு எது சாப்பிட்டாலும் பிரச்சனை வருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வயிற்றை கொடுத்துட்டா அவன் எப்படி திம்பான் சொல்லுங்கள். அப்போ இதில் ஒரு மகத்தான உண்மையை சொல்கிறார், பணக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஜீரண சக்தி இருக்காது. அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்கள், பணக்காரர்களுடைய உணவிலே மாமிசம் அதிகம் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக ஏழைப்பட்டவன் வந்து இறைச்சி உணவு வாங்குறதில்ல, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அன்றைக்கும் காஸ்ட்லி, இன்றைக்கும் காஸ்ட்லி. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டனுங்கிறது 1000 ரூபாய் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அப்பவும் கூட விடுறாப்பிள்ளையில் 1000 ரூபா போனால் போயிட்டு போது வாங்கி சாப்பிடுவோம் அப்படி தான் நினைக்கிறான். அப்போ அதில் சுவை அதிகம். கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உலகம் தொழும். ஏண்டானா அது ரொம்ப ருசியான சாப்பாடு, அதை விட்டுட்டு இருக்கான ஒருத்தன் எல்லா உலகமும் அவனை தொழும்டா, பரவாயில்லடா, நாக்கை கட்டினா இவன் ருசியான சாப்பாடு வேணாங்கிறான்டா, ஆச்சரியம்டா என்று வள்ளுவர் சொல்கிறாருங்க. அதனால் பணக்காரர் வீட்டில் மாம்சம் இருக்கும், ஏதோ கொஞ்சமாவது ஒரு பீஸாவது சாப்பிடுவான். அவனை விட அவனை சார்ந்து இருக்கிற உறவினர்கள்லாம் வச்சு நிமித்துவாங்க, சமர்த்தியாக சாப்பிடுவாங்க. அப்போது இந்த பணக்காரர்களுடைய உணவு பழக்கங்களை, ஏழைகளுடைய உணவு பழக்கங்களை அவர் எப்படி க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி சொல்கிறார் பாருங்க. பணக்காரனாக இருந்து ஒருவன் சைவ உணவு உண்பவனாக இருந்தால் அவனுக்கு வாழ்வு வளர்ச்சியிலேயே இருக்கும். இப்போ வந்து முகேஷ் அம்பானி அவர் எடுத்துக்க, ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர். அவர் வந்து செட்டியாரத்தை சேர்ந்தவர், வெஜிடேரியன். அவருக்கு இணையான
பணக்காரர் ஆசியாவிலே இல்லை. அவருடைய வீட்டுக்கு சமமான வீடு இந்த உலகத்திலே இல்லை, அமெரிக்காவில் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய வீடு ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ இருந்தும் அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவார். அது மாதிரி இருந்துட்டால் மனிதனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. கண்ட ஆகாரம் சாப்பிட்டவனுக்கு புத்தி கெட்டு போய் குணம் கெட்டு போய் துரியோதன மாதிரி ஆகிடுவான். அப்புறம் அப்படி இல்லாமல் ஒரு மன அடக்கத்தோடு இருக்கிறவன் தான் வாழ்வையே பார்ப்பான், தாழ்வை பார்க்க மாட்டான் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிற பாருங்க, செல்வத்துக்கு அதிகாரியாய் இருப்பவன் இந்திரியங்களுக்கு அதிகாரியாக இல்லை என்றால் செல்வம் அழிந்து போகும். ஒருத்தனுக்கு 100 வீடு இருக்குது, 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, பெரிய அதிபதி, 100 மாடு வச்சுருக்கான். ஆனால் தன்னுடைய கண் காது மூக்கு இவற்றை அடக்கக்கூடிய அதிகாரியாக அவை இல்லை. அவை தான் இவனை ஆட்டி வைக்குது. இவன் சொன்ன பேச்சை அது கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னான் என்னாகும்? கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே வாழ்வான். என்னாகும்? கெட்ட பேர் புண்ணியமெல்லாம் பாழாகி இவன் சொத்தெல்லாம் நாசமாகிடும். ஆகவே செல்வத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் தன் இந்திரியங்களுக்கு அதிகாரியாக இல்லை என்றால் அவன் செல்வம் அழிந்து போகும். அப்போ ராஜாக்கள் ஜமீன்தார்கள் என்ன பண்ணணும்? அவங்க பணம் இருக்குதேங்கிறதுக்காக இஷ்டப்படி ஆடக்கூடாது. ஒரு கண்ட்ரோல்டு பிஹேவியர் வேணும். நமக்கு இவ்வளோ சொத்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். அல்லது இந்த சொத்தெல்லாம் மற்றவங்களுக்காக தான், நமக்கு இல்லை, நம்ம ட்ரஸ்டி தான் என்று நினைக்கிறேன். அப்படி யார் இருக்கிறா? இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வீணாக தான் போகிறாங்க. அடுத்து சொல்கிறார், பலமான 2 மீன்கள் பலமே இல்லாத ஒரு வலையிலே மாட்டிக்கொண்டால் அவை 2ம் சேர்ந்து அந்த வலையை அறுத்து கொண்டு வெளியே வந்துவிடும். அதுபோலே காமம் கோபம் என்ற இந்த 2ம் ஒருவனுக்கு இருந்துவிட்டால் அவன் வாழ்வையே இந்த 2ம் அழித்துவிடும். எப்படி பலமில்லாத வலையை 2 மீன்கள் சேர்ந்து அறுத்து விடுமோ அதுபோலே காமம் கோபம் என்ற 2 குணங்கள் மிகுந்து இருந்து விட்டால் இவன் தானே அழிஞ்சு போவான். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. ஒருத்தனுக்கு பொசுக்குன்னு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிறான், பகைச்சிக்கிறான், அவனை யாருக்குமே பிடிக்காது. இப்போ நண்பர்களே இல்லாத வாழ்வு எப்படி சிறக்கும் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தால் கூட 10 பேர் நமக்கு ஆதரவாக இருந்தால் தான் முடியும். கோபக்காரன் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் பகைச்சிக்கிறான். அவன் செல்வத்துக்கு அடிமையாகி காமத்துக்கு பலியாகி அதில் உடம்பு போனால் வீணாக்கினானா அவன் புண்ணியமெல்லாம் பாழாக போகுது. அப்போ பலமான 2 மீன்கள் பலமில்லாத வலையை அறுப்பது போலே காமம் கோபம் என்ற 2 பலமான மீன்கள் இந்த செல்வத்தை அறுத்து வீணாக்கி விடும். எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு அதிகாரத்தில் இருக்கோம், ஒரு பதவியில் இருக்கோம்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காத்தாலும் காக்கலைன்னு உங்கள் நாக்கை காக்கணுங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி பேசி தொலைக்காதீங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அதை இவர் எப்படி சொல்கிறாரு? உடம்பில் பட்ட ஆயுதங்களை பிடுங்கி எறிந்து விடலாம், ஆனால் வாக்கு என்ற ஆயுதத்தை பிடுங்கவே முடியாது. நான் ஒரு கத்தி ஒருத்தன் மேலே வீசிட்டேன்னா அந்த கத்தியை பிடிங்கி அவனை காப்பாற்றிடலாம். ஆனால் வாக்குனாலே நீ ஒரு மனுஷனா, உனக்கு மானம் இருக்கா, உனக்கு சூடு சுரணை இருக்கா, நீ ஒருத்தனுக்கு பிறந்தவன் தானா, அப்படி இப்படின்னு சூடாக பேசிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை மாற்ற முடியுமா? அதை காதுக்குள்ள நுழைஞ்சு மனசை புண்ணாக்கிடுமே. வாழ்க்கை பூரா அதையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போது என்ன ஆகிறது? ஒரு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீப்புண் கூட ஆறிப்போகும் காலப்போக்கில். ஆனால் நாக்குனாலே நம்ம ஏற்படுத்தின புண்ணு ஆறவே ஆறாது, நிரந்தர பகை கொடுக்கும். அது அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த பாவம் போகிற நமக்கு தான். அதனால் அனாவசியமாக நீங்கள் வாயினாலே பாவத்தை சம்பாதிக்காதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்.
அப்புறம் அவர் சொல்கிறாரு, விதுரர், இன்றைக்கி பாண்டவருடைய சொத்தும் ஓங்கையில் வந்துருச்சு, அவங்க காட்டில் இருக்காங்க, உனக்கு கணக்கில்லாத ஊர்கள் கிராமங்கள் சொத்தாக இருக்குது, அந்த மதர்பில் என்னை போல் ஞானம் படித்தவன் பேச்சு உன் காதில் ஏற மாட்டேங்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, செல்வத்தினால் ஏற்பட்ட உயர்வை விட ஞானத்தினால் ஏற்பட்ட உயர்வு தான் நம்பகமானது, நலம் பயப்பது. ஒரு கதை சொல்கிறேன் கேளு. பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன், அவன் என்ன பண்ணினா, கேசினி என்ற ஒரு ராஜகுமாரிக்கு சுயம்பரம் வச்சுருந்தாங்க. அவள் அழகாக கேள்விப்பட்ட இவன், நானும் போய் சுயம்பரத்தில் கலந்துக்கிறேன், எனக்கு மாலை விழுந்தாலும் விழலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறான். அந்த சுயம்பரத்துக்கு இந்த பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன் என்ற அசுரன் போன மாதிரி சுதன்வா என்ற ஒரு பிராமணன் போனான். அவனும் இளைஞன். 2 பேரும் போய் அங்கே பார்வையாளர்களுக்கு என்று போடப்பட்டிருந்த நாற்காலிகளிலே ஒரு நாற்காலி தங்க நாற்காலி விஐபியாக வச்சுருந்தான். அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி விரோச்சனன் வந்து போய் உட்கார போனான். அப்போ சுதன்வா வந்து, ஸ்டாப், அது யாருக்காக போடப்பட்ட நாற்காலி? ஒரே ஒரு தங்க நாற்காலி, யாருக்காக போடப்பட்டது? போய் உட்கார என்னது அப்படின்ன உடனே அந்த கேசினியுடைய தகப்பன் அந்த ராஜா கேட்டான், இது விரோச்சனனுக்கு விட சுதன்வாவுக்கு அதிக பொருத்தமானது, அவன் ஞானத்திலே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது விரோச்சனனுக்கும் சுதன்வாவுக்கும் வருத்தம். சரி வா, நம்ம வந்து எல்லாம் தெரிந்த ஞானி ஒருவரை போய் பார்த்து சுதன்வா உயர்ந்தவனா அல்லது விரோச்சனன் உயர்ந்தவனை கேட்டுக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. அப்படி ராஜ்யசபையை விட்டு நடந்து வெளியே வரும்போது அவன் சொல்கிறான், விரோச்சனன், இதுக்கு ஒரு பந்தயம் வச்சுக்குவோம், நான் ஜெயித்தா உனக்கு நான் என்ன கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப, அல்லது நீ ஜெயித்தா நான் உனக்கு என்ன கொடுக்குறது, அதை நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், ஒரு 1000 பசுமாடு வச்சுக்கலாமா பந்தய பொருளா அப்படின்னு கேட்குறான். அப்போ சுதன்வா சொல்கிறான், இது சத்திரியன் பெரியவனா பிராமணன் பெரியவனாங்கிற கேள்வி, இதுக்கெல்லாம் வந்து பசுமாடு கொடுத்தா சரிபடாது, நான் தோத்துட்டா என் உயிர் ஒன்றுது, நீ தோத்துட்டா உன் உயிர் என்னது, உயிரை பணையம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். விரோச்சனன் ரோஷமாக, சரி வச்சுக்குவோம், நான் தோத்துட்டா என் உயிர் உனக்கு, நீ தோத்துட்டா உன் உயிர் எனக்கு என்று உயிரை பந்தயம் வைத்தார்கள். பந்தயம் வைத்த உடனே சரி, யார் தீர்ப்பு வழங்குறது, நாம பேசி தீர்ப்பு வழங்க முடியுமா, சண்டை போட்டால் நடக்காது. அப்போ என்ன செய்யலாம், அறிவிலே சிறந்தவனும் நடுவு நிலைமை மாறாதவனுமான ஒரு தீர்ப்பாளனை நாம் சந்திக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யுது, தேவேந்திரன்ட்ட போகலாமா, யமதர்மராஜன்ட்ட போகலாமா, இல்லை வசிஷ்டர்கிட்ட போகலாமா, இல்லை விஸ்வாமித்திரர்கிட்ட போகலாமா என்று சர்ச்சை பண்ணினார்கள். கடைசியாக சுதன்வா சொன்ன, அந்த பார், இந்த விஷயத்தில் நீ சம்மந்தப்பட்டிருக்க, அதனாலே வந்து நீ அசுர ஜாதி, உங்கள் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு உனக்கு சாதகமாக கூட தீர்ப்பு வழங்கலாம் இந்திரன் முதலியவர்கள். ஏன்னா தேவர்கள்லாம் இன்றைக்கி அந்த பிரகலாதனுடைய ஸ்தானத்தை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு வம்பு, இந்த வழக்கை பிரகலாதன்ட்டே கொண்டு போயிடுவோம், உங்கள் அப்பா பிரகலாதன்ட்டே கொண்டு போயிடுவோம், அவரை கேட்போம், இந்த 2 பேரில் உன் மகன் விரோச்சனன் உயர்ந்தவனா அல்லது சுதன்வாவாகிய பிராமணன் நான் உயர்ந்தவனா, சொல்லு, பொய் சொல்லக்கூடாது, நடுநிலைமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி வா போகலாம் அப்படின்னு. அங்கே போனால் எல்லோரும் ராஜ்யசபையில் என்ன சொல்கிறாங்க, ஏயா ஒரு வழக்கு தீர்க்க வந்திருக்கிறீங்க, அந்த வழக்கில் ஒரு பார்ட்டி யாரை தீர்ப்பாளர் நடுவர் என்று சொல்கிறீங்களோ
அவனுடைய மகன். அப்போ அவனுக்கு சாதகமாக தானே பேசுவான். அவன் அந்த அறிவு வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னா. அப்போ சுதன்பா சொன்னான், அவன் நடுவு நிலைமை தவறி தீர்ப்பு வழங்கினால் அவன் தலை சுக்கல் சுக்கலாக வெடித்து விடும். இது என்னுடைய சாபம் அப்படின்னு. சரின்ட்டு போனாங்க. அவன் பிரகலாதனுக்கு தர்ம சங்கடமாக போச்சு. ஒரு பக்கம் தன் மகன், ஒரு பக்கம் பிராமணன் ஞானி. அப்போ அவன் மனசில் நிஷ்கலங்கமான களங்கமில்லாத தூய ஒரு நடுநிலைமையான அறிவு தோன்றியது. அவன் சொன்னான், இந்த விரோச்சனன் என் மகனாக இருக்கலாம், நானும் சகல உலகங்களுக்கும் அதிபதியாக கூட இருக்கலாம். ஆனால் சுதன்பாவுடைய தகப்பனாரோ பிராமணத்துமர். அவங்க முன்னோர்கள் எல்லோருமே ஞானிகள். சுதன்பாவும் அப்படியே. இவனுடைய ஞானம் விரோச்சனனுக்கு வராது. இல்லை, எனக்கு தெரியும். என் மகன் எப்படி வளர்ந்தான் எனக்கு தெரியாதா? ஆகவே இந்த இருவரிலே உயர்ந்தவன் சுதன்வா தான் என்று சொன்னான். அதை கேட்ட உடனே விரோச்சனனுக்கு வருத்தமாக போச்சு. ஆனால் தந்தை நடுநிலைமை தவறாதவர் என்பதில் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சரி, தந்தையுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி பந்தய பொருளில் என்ன வச்சுருந்தோம், நம்ம உயிரை வச்சுருந்தோம் இல்லையா? சுதன்வா, என் உயிர் ஒன்று கையில், என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என் தலையை வெட்டணுமா வெட்டு, என்னை தூக்கி கடலில் போடணுமா போடு, என் உயிர் ஒன்று தான் என்று பந்தயத்திலே தோல்வியை ஒத்துக்கொண்டான். அப்போ இந்த சுதன்வா சொன்னால், ஞானம்தான் வீரத்தை விட சிறந்தது என்ற கண்ணோட்டத்திலே என்னை சிறந்தது என்று சொன்னார்கள். இப்போ நான் ஒன்றை பழிவாங்கிறதுக்காக நான் ஒன்று தூக்கி கடலில் போட்டேன்னா என் ரேங்க் எங்கன்னாங்கிறது, நான் கீழே போயிடுவேன். அது தப்பு. எனவே அனைத்தையும் கடந்த ஞான நிலையிலிருந்து நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஞானம் பெரிதா அல்லது சத்திரியன் என்ற பதவி பெரிதா என்று பார்க்கிற போது சுதன்வாவே உயர்ந்தவன் என்று பிரகலாதன் தீர்ப்பு வழங்க, இந்த விரோச்சனன் அதற்கு கட்டுப்பட்டு நடந்தான். அதனால் விதுரன் சொல்கிறார் திருதராஷ்டிரன்ட்ட, சத்திரியனை விட ஞானியே உயர்ந்தவன். ஞானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. உன் மகன் படைபலத்தில் பெரியவனாக இருக்கலாம், துரியோதனன் தேகபலத்திலும் பெரியவனாக இருக்கலாம், 100 சகோதரர்கள் உடையவனாக இருக்கலாம். ஆனால் பாண்டவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் தர்ம நெறி தவறாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள். தேவர்கள் எல்லாம் அவங்க பக்கம்தான். அதனால் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏமாந்து போகாதே என்று விதுரர் எச்சரிக்கிறார். இதுவும் ஒரு அந்த விதுர நீதியில். அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க. மனிதர்கள் தேவர்களை நோக்கி எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்கும்போது, தேவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்து ஆயுதத்தோடு எதிரிகளை கொன்று இவர்களை காப்பாற்றுகிறார்களா? எப்படி அது நடக்குது அப்படின்னு கேட்டால், விதுரன் சொல்கிறார், தேவர்கள் மாடு மேய்ப்பது போல் கையில் கம்போடு வருவதில்லை. அப்படி அவர்கள் மனிதர்களை காப்பதில்லை. பிறகு என்ன செய்கிறார்கள்னா, தாங்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நபருக்கு நல்ல புத்தியை கொடுத்து விடுகிறார்கள், அறிவை கொடுத்து விடுகிறார்கள். என்ன செஞ்சால் இந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பலாம் என்று அறிவை கொடுத்து சூழ்நிலையை சாதகமாக்கிறான். அவ்வளோதான். அவன் தன் செயலாலே தப்பிக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார் விதுரன். அப்போ ஒரு மனிதன் ஒரு இக்கட்டில் மாட்டிடுறான். அந்த நேரத்தில் எப்படி நான் தப்பிக்கிறது என்று அவன் தெய்வத்தை நோக்கி முறையிடும்போது, அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவர்கள்
இந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்ன நடந்தால் அவன் தப்பிப்பான்? அது நடக்கட்டும். அது நடக்கிறதுக்கு இவன் என்ன செய்யணும்? அந்த புத்தி அவனுக்கு வரட்டும் என்று வாழ்த்துக்கிறார்கள். அவ்வளவுதான். அவங்க நேரில் வந்து காரியத்தை முடித்து வைக்கிறது இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுத்து விடுகிறார்கள். இப்போ கோவலன் வந்து திருடிட்டான் சிலம்பன்னு அவனை கொண்டுட்டாங்க மதுரையில். இப்போ கண்ணகி விழுந்து அழுகுறா, சூரியனை பார்த்து அழுகுறா. சூரிய நாராயணா நீ சொல், என் கணவன் கல்வனோ சொல்லு அப்படின்னு. அப்போ தெய்வம் என்ன சொல்லுது? உன் கணவன் கல்வன் இல்லை, ஆனால் உலகம் இதை அறிய வேண்டும் என்றால் அரசனுடைய சிலம்பு உன் கையில் இருக்கும் மீறி ஒற்றை சிலம்பு, இது ரெண்டையும் உடைச்சி உங்கள் அப்பா உனக்கு சிலம்பு செய்யும்போது உள்ளே என்ன பரல் வச்சார்? பாண்டிய மன்னன் என்ன வச்சு செஞ்சுருக்கான்? அதை வச்சு நீ ஆர்கியூ பண்ணு என்ற புத்தியை கொடுத்து அவள் அதே போல் பாண்டியனுடைய ராஜசபையிலே சிலம்பை ஓங்கி அரைந்து உடைத்து தன்னுடைய தந்தை செய்த சிலம்பிலே மாணிக்க பரல் இருப்பதை காட்டினாள். மாணிக்கங்கிறது முத்தை விட காஸ்ட்லி. ஆனால் மன்னனுடைய மகாராணியினுடைய சிலம்பு புறம் முத்து. நாங்கள் மன்னர்களை விட பணக்கார செட்டியார்கள். எங்கள் அப்பா மாணிக்கத்தை எல்லா பரல்லையும் போட்டிருக்கார், எல்லா ஜிமிக்கிலையும் போட்டிருக்கார். கொலுசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாணிக்கம்தான். அப்போது பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்துக்கு உங்கள் சிலம்பும் என் சிலம்பு ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மாணிக்கம் உள்ளே இருக்கிறதுனாலே இது என்னுடைய சிலம்பு தான், இது உன்னுடைய சிலம்புன்னு நினச்சி என் கணவனை நீ கொண்டுட்ட அப்படின்னு புருவான உடனே அவனுக்கு ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஆகா, ஒரு பொம்பளைக்கு இருந்த அறிவு எனக்கு இல்லையே. நான் ரொம்ப வேண்டாம், அந்த சிலம்பை கொண்டு வந்து ஒரே ஒரு கொலுசை உடைச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒன்றுமே செய்யாமல் அப்படியா கோவலனை கொள்ளுவேன், தலையை வெட்டுங்கன்ட்டேன். இது எவ்வளோ பெரிய காரியம் என்று அவன் அதிர்ச்சியில் இறந்து போனான். அவனோடு அவன் மனைவியும் இறந்து போனான். அப்போது கண்ணகிக்கு கோவலன் கல்வன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு என்ன அறிவு வேண்டுமோ அந்த அறிவை தெய்வங்கள் கொடுக்கின்றன. அதை தான் இவர் சொல்கிறாரு. தேவர்கள் மனிதர்களை காக்கும்போது மாடு மேய்ப்பது போலே கையிலே கம்பை எடுத்து கொண்டு வந்து காப்பதில்லை. அவன் தப்பிப்பதற்கான அறிவை அவனுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில சிக்கல்கள் வருதுங்கிற போது அந்த சிக்கல்கள்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன அறிவு வேணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தை இறைவன் கொடுத்து விடுகிறான். அப்போது நம்ம அறிவு மூலமாக தான் நல்லதும் நடக்குது, நம்ம அறிவு மூலமாக தான் கெட்டதும் நடக்குது. இப்போ நான் சொன்ன கதையிலே எடுத்துக்கோங்க. கோவலன் சாகணும்னு தலைவிதி இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன தோணுது? மதுரைக்கு போய் சிலம்பை விற்கலாம் அப்படின்னு தோணுது. அவன் எந்த சீசனில் வர்றான்? ஏற்கனவே ராஜாவுடைய சிலம்பு காணாம போச்சு, எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அதே மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த சிலம்பை கொண்டு போய் விற்றா இவன் மேலே சந்தேகம் வருமா வராதா? வரும். ஆனால் இவன் அங்கே வெட்டுப்பட்டு சாகணும்னு விதி இருக்கே, அந்த விதி அப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ சில சம்பவங்கள் தாமே நிகழ்கின்றன என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் ஆண்டவனுடைய சித்தம்தான் வேலை செய்யுது, கெட்ட அதிர்ஷ்டத்துக்கும் ஆண்டவனுடைய சித்தம்தான் வேலை செய்யுது. எது நடந்தால் இது நடக்கலாம், அதிர்ஷ்டம் வரலாம் அல்லது துரதிர்ஷ்டம் வரலாம் என்று இருக்கிறதோ அது நடக்கும்படி இறைவன் செய்கிறான். நம் மூலமாக, நம் புத்தி மூலமாக தான் அது வேலை செய்யுது. அப்போது கெடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று நம்ம புத்தி மூலமாக தான் தீமை வருதுங்கிறத அங்கே விதுரர் காட்டுறார். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க, நம்ம நாட்டுக்கு வேண்டிய பாயிண்ட். அறிவு, ஞானம், வயது, அனுபவம் இல்லாதவர்கள் எந்த சபையிலே இல்லையோ அது சபையாகாது. ஒரு சபை இருக்குன்னா அதில் அனுபவப்பட்டவங்க, அறிவு உள்ளவங்க, வயசில் பெரியவங்க, ஞானத்தில் பெரியவங்க இருக்கணும். அதுக்கு பேர் தான் சபை. சும்மா பொடிப்பையெல்லாம் சேர்ந்து உட்காந்துன்னா அது காக்கா கூட்டம். அவங்களால என்ன முடியும்? அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது உருப்படுமா? சபை என்பது என்ன?
அவை, சான்றோர்களுடைய அவை. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டில் சட்டசபை, பாராளுமன்றம், ராஜ்யசபா அப்படின்னு வச்சுருக்கோம், லோக்சபா வச்சுருக்கோம். அங்கே இருக்கிறவங்கள்லாம் அறிவிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் நேர்மையிலும் வயதிலும் முதிர்ந்தவர்கள் தானா? ஒரு கேள்வி. அவர்கள் எப்படி அங்கே வந்து உட்கார்ந்தார்கள்? அவங்களை யார் உட்கார வச்சாங்க? இந்த நாட்டு மக்கள் தங்களுக்குரிய வாக்குரிமையை பயன்படுத்தி அவர்களை அங்கே அமர்த்தினார்கள். இவர்கள் எங்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி அமர்த்தினார்கள். சரி, அப்படி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன தகுதி இருந்தது? இந்த நாடு ஜனநாயக சட்டப்படி 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த தகுதி உண்டு, வாக்குரிமை உண்டு. சரி, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே அறிஞர்கள் தானா? அறிவு பக்குவம் உள்ளவர்கள் தானா? முதிர்ச்சி உள்ளவர்கள் தானா? நாட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தானா? அந்த கேள்விக்கு பரிதாபகரமான பதில் என்னவென்றால் இல்லை. சும்மா உலகம்னா என்னன்னே தெரியாதவன், கையெழுத்து போட தெரியாதவன், அவனுக்கு 19 வயசு ஆகிட்டா அவன் இந்த நாட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். இவன் நல்லவனா கெட்டவனா, நாட்டை ஆழ்வானா மாட்டானா, அதெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறதுக்கு திராணி இல்லை. ஒரு பொதுவான சில கேள்விகள் கேட்கணும். தலைநகரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு ஒரு தலைநகரம்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைநகரம்னு சொல்கிறாங்க. இந்த 2 தலைநகரத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த கேள்விக்கு ஒழுங்காக எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 18 வயசுக்கு மேற்பட்ட வாக்குரிமை உள்ள மகா ஜனங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியும்? தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கும் இந்தியாவின் தலைநகரத்துக்கும் என்ன வேறுபாடு? எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்க? படிப்பறிவு இல்லாத பாமரர்கள், கையெழுத்து போட தெரியாதவர்கள், அரசாட்சி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளாதவர்கள், ஆள்பவனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டும், என்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்க திராணிகள் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று ஓட்டு போடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுது? சட்டசபை கெட்ட சபையாகிறது. நாடு எப்போ உருப்படும் சொல்லுங்கள்? அதான் அருமையாக சொல்கிறார். அறிவு ஞானம் வயது அனுபவம் இல்லாதவர்கள் எந்த சபையில் இருக்கிறார்களோ அது சபையாகாது. அதாவது அறிவு ஞானம் வயது அனுபவம் இருக்கிறவர்கள் தான் ஒரு சபையில் இருக்க வேண்டும். அந்த சபை தான் சபையாகும். ஒரு நாட்டின் தலைவிதி அதில் தானே இருக்குது. அதனாலே தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி என்பது பரீட்சிக்கப்பட்டு அதில் தேர்வடைகிறவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் என்று இந்த நாட்டிலே கொண்டு வரப்படுகிறதோ அன்றுதான் இந்த நாடு சீர்படும். இதை அழகாக இங்கே சொல்லிட்டார் விதுரர். அடுத்தது ஒரு கருத்து சொல்கிறார். உறவே இல்லாமல் நல்ல நண்பனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான உறவினன் அப்படின்ற. ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஜாதியாலேயோ குடும்பத்தாலேயோ அவன் நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம இனமே இல்லை, நம்ம குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாதவன் அவன். ஆனால் நல்ல நண்பனாக இருக்கான், நமக்கு கஷ்ட காலத்தில் ரொம்ப உதவுகிறான், நம்ம நன்மையே நாடுகிறான், நமக்கு தீமையே செய்ய மாட்டேங்கிறான், நமக்கு தீங்கு வரும்போது பாதுகாப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை என் ஜாதி இல்லை, என் குடும்பம் இல்லை, என் ரத்தம் இல்லைன்னு ஒதுக்கிடாதப்பா, அவன்தான் உண்மையான உறவினன் உனக்கு அப்படின்னு விதுரர் சொல்கிறார். A relation is that person who is a genuine well-wisher for you. உன் நன்மையை எவன் நாடுகிறானோ அந்த நலன் விரும்பி தான் உனக்கு உறவினன். அப்படி இல்லாமல் உனக்கு மாமா சித்தப்பா பெரியப்பா என்று உறவு வைத்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதன் உனக்கு உறவினனாக மாட்டான், நண்பன் கூட ஆக மாட்டான். அனாவசியமாக ஏமாந்து போகாதே என்று நல்ல உறவு யார், நல்ல நண்பன் யார் என்பதை இங்கே விளக்குகிறார். இதில் தான் நமக்கு பல உண்மைகள் தெரிய வருகின்றன. இப்போ ஒன்றும் இல்லை, பாண்டவர்களுக்கு கெடுதல் பண்ணது யார்? யாரோவா? அவன் பங்காளி தானையா, பாண்டவருடைய பங்காளிகள் தானே அவனுக்கு பகைவர்களானார்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போது உறவுங்கிறது என்ன? இரத்த சம்பந்தம் இருந்துட்டால் அது உறவாயிடுமா? இல்லை. மறைமுகமாக விதுரர் திருதராஷ்டிரனை இடிக்கிறார். என்னடே பாண்டு யார்?
உன் தம்பி, உன் ரத்தம்தான் அவன். அவன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை என்ன பாடுபடுத்தினாங்க? மாய சூதாட்டம், ஃப்ராடு பண்ணினாங்க, காட்டுக்கு விரட்டிட்டாங்க. நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்த. நீ உறவினனா? இது உனக்கே நியாயமாக இருக்கா, நல்லா இருக்கா என்று அவர் மறைமுகமாக இடிக்கிறார். அடுத்து ஒன்று சொல்கிறார், அறிவாளிகள் சூதாட மாட்டார்கள். இந்த மகாபாரதமே சூதாடுதல் தானே இருக்குது. சும்மா இருக்க மாட்டாமல் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட போய் எவ்வளோ பெரிய அவலம் நடந்தது. கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. மதுபானத்தை அருந்துகிறதும் சூதாடுவதும் திருமகள் யாரை கைவிட்டாரோ அவங்க தான் செய்வாங்க. சூதாட்டம் என்பது பணம் நிறைய இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்யா. நீங்கள் மேல்நாடுகளில் பார்த்தீங்கன்னா கேசினோன்னு ஒரு ஹோட்டல் மாதிரி இடம் இருக்குங்க. அது என்ன, சீட்டாடுறது, சூதாடுறது, பணம் வச்சு சீட்டாடுறது. அங்கே யாரா வரான்னு பார்த்தா தேவைக்கு மேலே யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவன் எல்லாம் அங்கே வந்துடுவான். அந்த பணத்தை தொலைப்பான், சூதாடியே தொலைப்பான். செல்வத்து பயனே ஈதல் என்று வள்ளுவர் சொல்கிறார். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், உறவினருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று இதற்காக பகவான் செல்வத்தை கொடுத்தா அங்கே சீட்டாடுறீங்க, சூதாடுறீங்க, எல்லாத்தையும் தொலைக்கிறீங்களே. குதிரை ரேஸ் நம்ம நாட்டில் எத்தனை ஊர்களில் வெற்றிகரமாக நடக்குது. அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையிலே இருக்கிற பணத்தை இழப்பது தான். சூதாடி கோடீஸ்வரனை ஏன் ஆகியிருக்கான்னு சொல்லுங்கள்? ஒருத்தனம் கிடையாது. இருக்கிறதையெல்லாம் இழக்க பண்ணுவது தான் சூதாட்டம். அதாவது உழைப்பினாலே ஊதியம் வரவில்லை, எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டத்திலே ஊதியம் வருகிறது என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சூது தான். ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க, அதுவே சூது தான். அப்போ ஒரு எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டத்தில் நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் எதுவானாலும் அது சூதின் அடிப்படையில் ஏற்பட்டது. அது நிலையான சம்பாத்தியம் அல்ல, அது பாவ சம்பாத்தியத்திலே ஒன்றாகும். அதனால் அதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்றார். ஆனால் இதில் மட்டுமா இதை சொல்கிறார்? எல்லோரும் தான் சொல்கிறாங்க, காலங்காலமாக சொல்லி வர்றாங்க. ஆனால் சூது நடக்காமல் இருக்கா? நலமகாராஜன் சூதாடினா, தர்மன் சூதாடினா. இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு ட்ரெயினு தாம்பரத்துலேருந்து பார்க்குக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே இவங்களால் சும்மா இருக்க முடியல. ஒரு துண்டை பரப்பி சீட்டு போடு, 4 பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு சீட்டாடுறாங்க. ரயிலில் சீட்டு, பஸ்ஸில் சீட்டு, ஸ்டேஷனில் சீட்டு. அப்போது அந்த சூதாட்டத்திலே மனிதன் எவ்வளவு நாட்டமுள்ளவனாக இருக்கிறான். அது என்ன? மூதேவியுடைய அருள் தான், வேறு ஒன்றும் இல்லை. யார் தலையிலெல்லாம் உக்காந்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு மூதேவி ஜேஷ்டாதேவி நினைக்கிறாளோ அவங்களுக்கு சூதாட்டத்தில் நாட்டம். உழைப்பின் பணம், ஊதியம், அது போதும் எனக்கு என்ற எண்ணம் திருமகளுடைய அருள் பெற்றவர்களுக்கு தான் வரும். அதனால் அறிவாளிகள் சூதாட மாட்டார்கள் அப்படின்றார். அப்போ உன் மகன் சூதுக்கு கூப்பிட்டானே பாண்டவர்களை, அதுவே தப்பு. அவங்க கூட போய் தான் இவன் வந்தான். அவன் கூப்பிடல இவனை, இவன் தான் அவனை கூப்பிட்டான். 2 தடவையும் இவன் தான் அவனை கூப்பிட்டான். அப்போது செல்வ மிகுதியினாலே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் சூதாட்டத்தை ஒரு விருப்பமான பொழுதுபோக்காகத்தான் நினைப்பார்கள். அது தவறு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, பெண்கள் அஷ்டலட்சுமிகள், அவர்களை பேண வேண்டும். அஷ்டலட்சுமிங்கிற கான்செப்ட் இருக்க, இது பின்னால் வந்ததுங்க. மகாலட்சுமி 8 பிரி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, ஞானலட்சுமி, இப்படி பிரி அப்படிங்கிற பைஃபர்கேஷன் பின்னால் வந்தது. திருமகள் ஒருத்தி தான். ஆனால் அவள் எல்லா வரங்களும் கொடுப்பாள். எந்த வரம் அவள் தருகிறாளோ அந்த வரத்தை பெயராக்கி சந்தானலட்சுமி, ஜெயலட்சுமி, தனலட்சுமின்னு வகைப்படுத்தினார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அஷ்டலட்சுமின்னு பிரித்தாலும் சரி, இல்லை 100 லட்சுமின்னு பிரித்தாலும் சரி, எல்லாம் ஒரு திருமகள் தான். அந்த திருமகள் தான் நம் வீட்டிலே பெண் என்ற வழியிலே இருக்கிறாள். தாயாக இருப்பவளும் அவள்தான், தாரமாக இருப்பவளும் அவள்தான், தமக்கை தங்கையாக இருப்பவளும் அவள்தான்.
ஏன் அப்படின்னா, ஒரு நம்ப முடியாத அளவு பொறுமையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் உள்ள ஒரு மனித இனத்தின் திரட்சி தான் பெண்மை என்பது. ஆம்பளைக்கு பளிச்சு பளிச்சுன்னு கோபம் வந்துடும். பெண்ணுக்கு கோபம் வந்தாலும் அது வெறியாக மாறுறதில்லை. அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் போய் ஈடுபடாது. ஆம்பளைக்கு எப்படி இல்லை, கோபம் வந்தால் அது கிரிமினல் ஆக்டிவிட்டியாக போய் முடியும். பொம்பளை கோபத்தில் கத்துவா பேசுவா, ஆனால் அது ஒரு லிமிட்டாக நின்றுக்கும். அவருடைய பொறுமை தான் இன்று ஆண்மக்களை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் போய் பாருங்கள், ஆர்டிலரியில் போய் பாருங்கள், நேவியில் போய் பாருங்கள், எத்தனை வீரர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள், சாதனைகள் படைக்கிறார்கள். துப்பாக்கிகளை ஏந்தி அவர் நடக்கும் கம்பீர நடை நமக்கு ஒரு தெம்பு ஊட்டுகிறது, இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. ஆனால் அவர்களை உருவாக்கியது யார்? அவர்களை கர்ப்பத்திலே ஏந்தி வளர்த்து பாலூட்டி ஆளாக்கி உருவாக்கி விட்டது பெண் தான். ஆண் விதைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் ஒதுங்கிடுறான். இந்த பெண் தான் முழு பொறுப்பேற்று அந்த வீரர்களை உருவாக்குகிறாள். அடுத்த தலைமுறை என்பது இந்த பெண்ணினத்தினாலே உருவாகிறது. ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாகிறதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும், இரவு கண் விழித்தல், கஷ்டப்படுதல், தியாகம் செய்தல், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளவையும் ஆண்டவன் மொத்த கேபிட்டலாக ஒரு இனத்தில் கொடுத்துருக்கான், வச்சுருக்கான்னா அது பெண்ணினம் அல்லவா? அப்போது அந்த பெண்ணினத்தை நம்ம அடிக்கிறது, மிதிக்கிறது, ஏசுறது, அழ வைக்கிறது, கொல்றது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா அவர் விதுரர் சொல்கிறாரு, திரௌபதியை சபையில் எழுதிட்டு சேலை பிடிச்சி ஆகிறது என்ன அசிங்கம் பண்ணாங்க உன் மாயங்க, நீ பார்த்துட்டு தானே உட்காந்தாங்க, உனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமில்ல, ஒரு வார்த்தை எந்திரிச்சு சொன்னியா? உன் பொண்டாட்டியாவது சொன்னால, அவள் பொம்பளை தானே, இப்படி பண்ணாதீங்கடான்னு அவள் சொன்னாலா? சொல்லலை. உங்கள் கூட்டமே அயோக்கிய கூட்டம். உங்கள் கூட்டத்தில் யாருக்கும் எது தெரியணுமோ அது தெரியறதில்ல, எது செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாதுங்கிற அறிவும் கிடையாது. இதைத்தான் அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விதுரர் சொன்னார். அவருக்கு என்ன வருத்தம்னு சொன்னால், இதை செய்கிறது யாரோ இல்லையே, இதை செய்கிறது யாரோ இல்லை, என் அண்ணன் பசங்க தான் செய்கிறாங்க, என் கூட பிறந்த அண்ணன் பசங்க தான் இதை செய்கிறாங்க, இந்த வீட்டில் தான் நான் சோறு சாப்பிட்டு உட்காந்துருக்கிறேன், என் எதிரில் தானே நடக்குது இதெல்லாம், என்னால் என்ன செய்ய முடியும்? கத்த முடியும், செய்யாதீங்களான்னு கத்த முடியும். ஆனால் சம்மந்தப்பட்ட பெரியவங்களே அதில் ஈடுபடலை, அவங்களே பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன பெற்றவனா என்ற ஒரு வேதனையை தான் இந்த விதுரநீதியிலே பார்க்குறோம். விதுரநீதி முழுக்க இந்த ஒரு பொறுப்பான வேதனையை தான் பார்க்கிறோம். தன் அண்ணன் பிள்ளைகள் தன் கண்ணெதிரே கொடூரங்கள் செய்கிறார்கள், அதை தடுக்க தன்னால் முடியவில்லையே என்ற ஏக்கத்தை தான் நாம் விதுரநீதி என்ற வழியிலே பார்க்கிறோம். அது எப்படியோ நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு அறிவுரை கொத்தாக அது அமைந்து விட்டது. எனவே இந்த விதுரநீதி இது நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரு சின்ன பகுதி தான். அது முழுக்க தமிழ் மொழிபெயர்ப்பும் கிடைக்குது, சான்ஸ்கிரிட் ஒரிஜினல் வித் டிரான்ஸ்லேஷனும் கிடைக்குது, எல்லா நூலகங்களையும் கிடைக்குது. அதை படித்து நீங்கள் பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.